அவருடைய குடும்பத்தை பத்தி எப்பொழுதும் சிந்தனை. வாக்கிங் போயிட்டு இருக்காரு. அப்ப சுகாதாரத்துறை மந்திரி அவரு கூட போயிட்டு இருக்காரு. அப்ப கேட்கிறார், என்னுடைய மகன் கழக தலைவன் படம் நடிச்சாரு, அது எப்படி இருக்குது? நல்லா இருக்குதா? நிறைய வசூல் ஆகுதா? வசூல் ஆகுது. அப்பம் பாருங்க எண்ணம். நாட்டு மக்கள் எப்படி இருக்குன்னு கேட்க மாட்டேங்கிறாரு. ஓட்டு போட்ட மக்கள் எப்படி இருக்கான்னு கேட்க மாட்டேங்கிறாரு. வசூல் எப்படி இருக்குன்னு கேட்கிறாரு. அவர் நல்லா இருக்குதுங்க, பிரம்மாண்டமா இருக்குது. ஏன்னா அப்படித்தானே சொல்லுவாங்க, இல்லைன்னா மந்திரி பதவி போயிருமே. ஏங்க, ஒரு முதலமைச்சர் இன்னைக்கு நடைபயணம் மேற்கொள்கின்ற பொழுது ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த மக்களுடைய எண்ணங்கள் இருந்தா ஒரு தூய்மையான முதலமைச்சர், உண்மையான முதலமைச்சர், மக்களுக்கு நன்மை செய்கின்ற முதலமைச்சர் பாராட்டிக்கலாம். அதை விட்டுட்டு அந்த வாக்கிங் போகும்போது கூட தன்னுடைய குடும்பத்தை பற்றி சிந்திக்கின்ற ஒரே முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் ஒருவர் தான். இவர் எங்க போய் நாட்டு மக்களை சிந்திப்பார்? அது மட்டுமல்ல, இன்றைக்கு இந்த திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டு போச்சு. எங்க பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்ல. நீங்க தொலைக்காட்சிய டிவி திறந்தா போதும், இவன் அவனை வெட்டினாங்கிறான், அவன் இவனை வெட்டினாங்கிறான், இங்க பாலியல் வன்கொடுமைங்கிறாங்க, இங்க திருட்டுங்கிறாங்க. இந்த போதை ஆசாமி இன்றைக்கு அருவா தூக்கிட்டு நடு ரோட்ல மக்களை மிரட்டுறாங்க. இதுதான் செய்தி. இதெல்லாம் உண்மைதானே? நான் பேசுறது உண்மையா பொய்யா நீங்களே சொல்லுங்க. பேசுற ஸ்டாலின் கோவம் வருது. எல்லா தொலைக்காட்சியிலையும் பார்க்கிற செய்தி தான், உங்களுக்கு தெரிஞ்ச செய்தி தான் நான் சொல்றேன். இப்படித்தான் நாட்டினுடைய நிலவரம். இதுக்கு மேல கஞ்சா இல்லாத இடமே இல்லை. எது கிடைக்குதா இல்லையா, கஞ்சா தாராளமா கிடைக்குது இந்த ஆட்சியில. போதைக்கு இளைஞர்கள், மாணவர்கள், குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அடிமையாகிவிட்டா அந்த குடும்பமே சீரழிந்து விடும். அந்த குடும்பம் நடுத்தருவுக்கு வந்துடும். ஆக இந்த ஆட்சியில் அதை பார்க்கப்படுகிறது. இன்றைக்கு தமிழ்நாடு போதைப் பொருள் நிறைந்த மாநிலமா காட்சி அளித்துக் கொண்டிருக்கின்றது. அண்மையில பாத்தீங்கன்னா ஒரு திமுக நிர்வாகி அயலக அணி துணை அமைப்பாளர்னு ஒரு அமைப்பு வச்சிருக்கிறாங்க. அதுல அந்த திமுக நிர்வாகி அயல் நாட்டுக்கு போதைப் பொருளை கடத்துறார். அதை தேசிய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கண்டுபிடித்து அவரை கைது பண்ணியிருக்கிறாங்க. யாரு? ஒரு திமுக காரர். பல்லாயிரக்கணக்கான கோடி போதைப் பொருளை கண்டுபிடிச்சிருக்காரு. 2 ஆண்டு காலமா அந்த ஆசாமி வெளிநாட்டுக்கு போதைப் பொருளை கடத்திட்டு இருக்காரு. அவர் யாரோடலாம் இருக்கிறாருன்னா உங்களுக்கே பாருங்க, நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். யாரோட இருக்காருங்க? யாரோட புகைப்படம் இருக்கிறாரு? அந்த போதைப் பொருள் ஆசாமி யாரோட இருக்காரு சொல்லுங்க சத்தமா. இன்னொருத்தர் யாரோட இருக்காரு? நல்ல சத்தமா சொல்லுங்க மக்களுக்கு. ஆக முதலமைச்சரோட நெருக்கமா போட்டோ எடுத்திருக்காரு. அப்புறம் விளையாட்டுத்துறை அமைச்சரோட நெருக்கமா போட்டோ எடுத்திருக்காரு. போட்டோ எடுக்குது வேண்டான்னு சொல்ல, நான் வரும்போது கூட நிறைய போட்டோ எடுத்தாங்க. ஆனா அவருடைய கட்சி நிர்வாகி, பொறுப்பில் இருக்கிற நிர்வாகி போட்டோ எடுத்திருக்காரு. தனிப்பட்ட முறையில் போய் அவருக்கு போட்டோ எடுத்திருக்காரு. இதுதான் சந்தேகம் ஏற்படுது. ஆக இந்த போதைப் பொருள் கடத்தல ஆசாமிக்கும் இவர்களுக்கும் என்ன தொடர்பு இருக்கு என்று மக்கள் கேட்கிறாங்க. மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை முதலமைச்சருக்கு, விளையாட்டுத்துறை அமைச்சருக்கு இருக்குது. ஆக இந்த உயர்ந்த பதவியில் இருப்பதோடு ஒரு போட்டோவை எடுத்து அதை வைத்து இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான கோடி போதைப் பொருளை வெளிநாட்டு கடத்தப்பட்டது இன்றைக்கு வலைதளங்களிலோ ஊடகத்திலேயும் பத்திரிகையில் வெளியில் வந்திருக்குது. ஆக இந்த திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள் போதைப் பொருள் கடத்தப்பட்டதாக தெளிவா தெரியுது. இன்னொன்று, அண்மையில ஒரு 6 மாசத்துக்கு முந்தி திமுக பொதுக்குழு கூட்டம் நடக்குது. அந்த பொதுக்குழு கூட்டத்தில் திரு ஸ்டாலின் பேசுறார். அதுல என்ன பேசுறாருன்னா, நான் இரவில் படுத்து தூங்கி காலையில் கண் விழித்து பார்க்கின்ற பொழுது என்னுடைய கட்சிக்காரனால் என்ன பிரச்சனை வந்துவிடுமோ என்ற அச்சத்தில் கண் விழிக்கிறேன் என்கிறார். இது நாம சொல்லல, திமுக தலைவர் சொல்றாரு அவருடைய பொதுக்குழு கூட்டத்தில். அப்படின்னா அந்த கட்சிக்காரன் எப்படி அராஜகத்தில் ஈடுபட்டிருக்கார் என்பதை நிரூபணமாயிடுது. அவரே சொல்லிட்டார், நாம சொல்ல வேண்டியதில்லை. நாம சொன்னா கூட நம்ம மீது என்ன எதிர்கட்சி குற்றம் சுமத்துறான்னு சொல்லுவாங்க. ஆனா திராவிட முன்னேற்ற கழக கட்சி தலைவரே அவருடைய கட்சிக்காரனை பற்றி நன்கு தெரிஞ்சிருக்கார். ஆகவே அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் தான்
இன்றைக்கு நிர்வாகிகள் இந்த போதைப் பொருளை ஈடுபட்டு வெளிநாட்டுக்கு கடத்துறாங்க. கஞ்சா போன்ற போதைப் பொருளை தமிழகத்திலே நடமாடுவதற்கு துணை நிற்கிறாங்க. அதை தடுக்க வக்கில்லாத முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் இன்னொரு கூட்டத்தில் பேசுறாரு. நேற்றைக்கு ராகுல் காந்தி கூட்டிட்டு வந்து கோயம்புத்தூர்ல வந்து திரு ராகுல் காந்தி அவர்களும் திரு ஸ்டாலின் அவர்களும் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் வேட்பாளர் அறிமுகம் செஞ்சு பேசுறாங்க. திரு ராகுல் காந்தி 2019 இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சியில திருமதி சோனியா காந்தி அம்மையாரும் திரு ராகுல் காந்தியை வச்சுக்கிட்டு அப்ப ஸ்டாலின் பேசினாரு. அடுத்த பிரதமர் ராகுல் காந்தியினர் சொன்னதுதான். ஒவ்வொரு தேர்தலையும் காங்கிரஸ் கட்சி எதிர்கட்சி அந்தஸ்துல இருந்தது. அந்த அளவுக்கு நாடாளுமன்ற வெற்றி பெற்று எதிர்கட்சி அந்தஸ்துல வந்தாங்க. இந்த ராசியான மனிதர் எந்த நேரத்தில் சொன்னாரோ தெரியல, ஆட்சிக்கு வருவானாங்க எதிர்கட்சி அந்தஸ்தா போயிட்டு காங்கிரஸ் எதிர்கட்சி அந்தஸ்து இழந்துடுது. இன்றைய தினம் இந்தியா கூட்டணிங்கிறார். ஏன்னா தமிழ்நாட்டு மக்களுடைய செல்வாக்கை ஸ்டாலின் இழந்து விட்டார். அதனால இந்தியா கூட்டணி என்ற ஒரு கூட்டணியை வைத்து அதில வெற்றி பெற பார்க்கிறார். ஏன்னா இவருக்கு மக்களிடத்தில் ஆதரவு குறைந்து விட்டது. இந்த 3 ஆண்டு கால விடியா திமுக ஆட்சியில் மக்கள் பட்ட துன்பம் வேதனைகள், அதனால திமுகவுக்கு மக்கள் இன்றைக்கு செல்வாக்கு இழந்த காரணத்தினால இந்தியா கூட்டணி என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதுல போய் ஸ்டாலின் தன்னை முன்னிலைப்படுத்திட்டு இருக்கிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.